ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ரிஷப ராசி நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, அவங்க இந்த டைமில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, மேலுமே அவங்க இந்த டைமில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, இது எல்லாமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே 19/12/2025 அன்று வரக்கூடிய அமாவாசை நாட்களில் அவங்க எப்படிலாம் வழிபாடுகள் செய்யலாம், இதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ரிஷபராசி நேயர்களோட குணங்களை பார்க்கலாம். அடுத்ததான் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே பழகுவதற்கு இனிமையானவங்க, அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழவே ஆசைப்படக்கூடியவங்க, பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டாங்க. இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழவும் மாட்டாங்க. வாழ்க்கையோட பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிக்க தெரிந்தவங்க இந்த ரிஷபராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ இருப்பாங்க. அவங்களுடைய உடற்கட்டு நன்கு அமைந்திருக்கும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு மேலுமே அநேகமாக 30 வயதானாலும் ஆண்கள் பெண்கள் இருவருமே உடலில் சதை போட்டு இரட்டிப்பு நாடியாக இந்த ராசி நேயர்கள் இருப்பாங்க. முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் காணப்படும். அழகாக சிரிக்கக்கூடிய நண்பர்கள். சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடானதுனால இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரக அமைப்புகளுமே சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கலையுலகில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கிட்ட சுமூகமாக பேசினாலும் ஓரளவுக்கு ரகசியத்தை மனம் விட்டு சொல்ல மாட்டாங்க. ரிஷபராசி நேயர்களில் சில பேர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்க. மேலுமே பிரயோசனம் எதிர்பார்க்காம உதவி செய்யும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. சண்டையை கண்டாலே அந்த இடத்திலிருந்து அவங்க கிளம்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கோபம் வந்தால், அதாவது தீர்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு கோபம். மேலுமே இந்த ரிஷபராசி நேயர்கள் திருமண விஷயத்தில் ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. திருமணமானதுமே தம்பதிகள் ஒற்றுமையுடன் அன்புடனும் பழகி மன வாழ்வை நன்றாக அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசியாலோ அல்லது மகர ராசியிலோ இருந்தால் திருமணம் செஞ்சு வாழ்ந்தாங்களா சிறப்பாக இவங்களோட வாழ்க்கை இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருங்க. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த அமாவாசை நாட்களில் முக்கியமாக அவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இது எல்லாமே தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சில இடங்களில் வேலை எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். சில இடங்களில் அழுத்தம் இல்லாமல் இருக்கும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் தடை இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் வருமானம் அதிக அளவில் இருக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் பிரச்சனைகள் விலகி கலகலப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தைகளால் மகிழ்ச்சியான சம்பவங்கள் அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோகம் பார்த்தீங்களா, அலுவலகத்தில் ஆதரவான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்கும். இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் போன்ற பேச்சுவார்த்தைக்கு பார்த்தீங்களா சாதகமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் உயர்ந்த நிலையில் இருக்கும். புதிய தொழில் முதலீடுகளை நீங்கள் நம்பிக்கையோடு இறங்கி செய்யலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகும் நிலையானது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு வகையில் அமையும். குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துக்காக வருமானத்தை அதிகரிப்பிலும் சேமிப்பதிலும் ஆர்வம் காட்டுறது ரொம்ப நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை பெற்று வருமானம் நீங்கள் அடைய போகிறீங்க. மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்கள் எல்லாமே கொடுக்க போகுது. சூரியன் 7ல் இருக்கிறதுனால தொழிலில் புதிய வகையான நுட்பத்தை புகுத்துவீங்க. எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோமா, ஆன்லைன் வர்த்தகங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேணும். மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாத்தோட உயர்வுக்காகவே நீங்கள் பாடுபட வேணும். குழந்தைகளோட நடவடிக்கை உங்களுக்கு பல சந்தோஷத்தை கொடுக்கும். மேலுமே பெரியவங்களோட ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி
நீங்கள் ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் செஞ்சு பாடி வரும்போது உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக ஆரம்பிக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுக்கு குறைவே இருக்காது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களோட மனதில், அதே மாதிரி குடும்ப பொறுப்புகளை நீங்கள் ஏற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தில் கொண்டு போவீங்க. சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத செலவுகள் குறையும். பழைய கடன்கள் விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்போது பார்த்திங்கன்னா முயற்சி செய்ய வேணாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. மேலுமே வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுதல், சோர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செலவுகளும் அதிகரிப்பதனால சிறு சேமிப்பு உங்களுக்கு கரையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய ரிஷபம் ராசி நேயர்களுக்கு அமைய போகிறது. மேலுமே இந்த அமாவாசை நாட்களில் அவங்கள முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ரிஷப ராசி நேயர்களுக்கு அமாவாசை அப்படின்னாலே நம்ம முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசைகளை பெற்று பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய ராசிக்குரிய சில பொருட்களை இந்த நாளில் நம்ம தானமாக கொடுப்பதனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளமும் வெற்றியும் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி தாங்க அமாவாசை நாளுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் 19/12/2025 அன்று வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, சிதார்த்தம் செய்வது இதெல்லாமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் காகைகளுக்கு நீங்கள் சாதம் வைப்பது ரொம்ப நல்லதுங்க. இதனால் சனியின் தாக்கமானது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தோட அருளுமே நமக்கு கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டுமே முன்னோர்களோட ஆசையானது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது எல்லா ஆசையுமே நமக்கு கிடைக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில் சிறப்பான பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அமாவாசை இன்னைக்கு வழங்கப்படும் தானங்கள் பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா நமக்கு மகாலட்சுமியின் அருள் எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் நிறைந்திருக்கும். பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்போதுமே ஏற்படாது. அதிலுமே ஒவ்வொருவருமே அவருடைய ராசிக்கு ஏற்ற பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால பொருளாதாரத்தில் உயர்வு, செல்வ செழிப்பு, வெற்றி இது எல்லாமே கிடைத்து கொண்டே இருக்கும். கார்த்திகை அமாவாசை எவ்வளவு சிறப்போ அந்த மாதிரி இந்த மார்கழி அமாவாசையுமே ரொம்ப சிறப்புங்க. நம்ம சில பொருட்களை தானமாக கொடுக்கறதுனால நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே உதவி தேவைப்படுறவங்களுக்கு பணம், உணவு ஆகியவற்றை நீங்கள் தானமாக கொடுக்கறது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நல்லது. மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மிகவும் புனிதமான இந்த அமாவாசை நாட்களில் நம்ம செய்யும் தானங்கள், வழிபாடுகள் எல்லாமே தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களோட ஆசையை நமக்கு பெறுவதற்கும் பொருளாதார ரீதியாக அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கும் ரொம்ப உகந்த ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரமானது சொல்லப்படுது. இதுவும் நீங்கள் இந்த அமாவாசை நாட்களில் செய்யும்போது பல மடங்கு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் புண்ணியத்தை கொடுக்கும் ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. ரிஷபராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்கு? ரிஷபராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திங்கள் வரைக்குமே சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும். சூரியனால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. தம்பதிக்குள்ள இணக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். எடுத்த வேலை அனைத்துமே நீங்கள் சிறப்பாக முடித்து அதனால பேரும் புகழ் எல்லாமே பெற போறீங்க. பொன் பொருள் எல்லாமே சேர ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எடுக்கும் வேலைகளில் நிதானம் தேவைங்க. உடலில் அவ்வப்போது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும். ஒரு சில பேர்த்துக்கு அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாகுங்க. மார்க்கெட் நிலவரம் அறிந்து முதலீடு செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். மேலுமே அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடும் போது உங்களுடைய கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும். முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டுமே குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். இவங்க இருவரோட ஆசையுமே நமக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இதனால மகிழ்ச்சியானது நமக்கு கிடைக்கும். நேயர்களே, ஏன்னா ரிஷபராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும்.
அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ரிஷபம் ராசி நேயர்களாக இருந்தாங்களா, அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.